பைத்தியக்காரங்களான்னு ஜனங்களை பார்த்து ஓட்டு போடுவானாயா? நீ இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக நின்னாலும் தோக்குறீங்க, பார்க்கலாமா? தோல்வி உறுதி. அதான் புதுசா சொல்றீங்க, எல்லாம் தெரிஞ்சது தானே சார். இல்லப்பா, நீ பார்த்துருக்கலப்பா, இந்த எலெக்ஷன் சமயத்தில் போய் இந்த வேட்பாளர்கள்லாம் தோசை சுடுவாங்க, கிழவி காலில் விழுவாங்க, துணி துவைச்சு கொடுக்கறது, துணி துவைச்சு கொடுப்பாங்க, பரோட்டா போடுவாங்க, தலித்துகள் குடியிருப்புல போய் உள்ள போய் அந்த கிழவிகள்லாம் கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? உன்னோட ஒவ்வொரு வாக்கும் எனக்கு முக்கியம்யா. பாரியா இப்படிலாம் வித்த காட்டுறேன் பாரியா, பரோட்டாலாம் போட்டு. அப்படிதான் நீங்க வாக்காளர்களை பார்க்கணும். அப்படி பார்க்குறவன் மட்டும்தான் ஜெயிப்பான். அப்படிதான் பார்க்கணும். அதான் ஜனநாயகம். 4.25 வருஷம் தனாவட்டா சுத்துவாங்க. என்ன ஆகணும் அவனுக்கு அப்படின்னு. அந்த எலெக்ஷன் வந்துருச்சு, கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு வாங்க. நீ இப்போ வந்து திமிரா பைத்தியக்கார பயல் விளாட்டு ஓட்டு போட ஜனங்களை திட்டுனா, இன்னும் சொல்ல போனா உன் பின்னாடி சுத்துறவன் தான் பைத்தியக்காரன். இவ்வளோ கதையை நீ சொல்றத நம்பியும் உன் பின்னாடி இருக்கானா அவனை விட மூளை இல்லாதவன் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதனால இவரெல்லாம் நகைச்சுவைக்காக பயன்படுத்திட்டு போக வேண்டியதான். இவரெல்லாம் சீரியஸாக இவர் பேசுவதை எடுத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் கூட இனி நமக்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு ஹியூமர் கண்டென்ட்டாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது.